ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்றவங்க வந்து ஜாயின் பண்ணி கொள்ளட்டும். இந்த சவுண்ட் உங்களுக்கு கிளியர் தான் ப்ரோ? நீங்கள் செட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். எனக்கு குயிக்காக கொஞ்சம் செட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த சவுண்ட் கிளியரானு சொல்லி. இந்த சவுண்ட் ஓகே? ஓகே ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, வெயிட் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணுறோம். ஓகே, நம்ம போன கிளாஸ்ல வந்து எப்படி நம்ம வந்து இந்த கீவேர்டை ஃபைன் பண்ணி எப்படி லோ காம்படிஷன் கீவேர்டை வந்து செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதே சேம் டைம் எப்படி டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி பார்க்குற டைம்ல நம்மளோட கிளாஸ் வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இன்றைக்கு நம்ம டோட்டலாக எப்படி டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறது, அதே சேம் டைம் எப்படி எஸ்சிஓ செய்யறோம்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம கிக்கை பப்ளிஷ் பண்ண சரிதானே? ஓகே, அப்போ நம்ம இன்றைக்கு நம்ம எப்படி டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுல வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, ரெண்டு மெத்தட்ல நம்ம என்ன செய்யலாம், டிஸ்கிரிப்ஷன் வந்து எடுக்கலாம். சரிதானே? நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். முதல்ல வந்து நீங்க ChatGPT யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், டிஸ்கிரிப்ஷனை வந்து எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க ஆல்ரெடி இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கலெக்ட் பண்ணியும் நம்ம எடிட் பண்ணி என்ன செய்யலாம், அது உங்களுக்கு செய்யலாம்னு சொல்லி சொன்னேன். ஸோ இப்போ பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு வெயிட் பண்ணி காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா, ஸோ இப்போ நான் ஃபைவர்ல வந்து ஸோ சர்ச் பண்றேன், எஸ்சிஓ ஒடிட்டர்னு சொல்லி சர்ச் பண்றேன். சரிதானே? ஸோ இப்போ நான் இதுல ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லி சொன்னா, இப்போ நீங்க எதுல ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த ஸ்கில்ஸ் என்ன செய்யுங்க, ஜஸ்ட் ஃபைவர்ல வந்து சர்ச் பண்ணுங்க. சரிதானே? ஓகே, ஃபைவர்ல சர்ச் பண்ற டைம்ல உங்களுக்கு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, இப்போ நீங்க எந்த ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த ஸ்கில்ஸ் சர்ச் பண்ணுங்க. அதுக்கு ரிலேட்டடான கிக் வந்து ஷோ ஆகும். சரிதானே? ஸோ இப்போ அந்த டைம்ல என்ன செய்யுங்க, ஒரு 3 கிக்கை நீங்க ஓபன் பண்ணுங்க. சரியா? நான் இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 3 கிக் என்ன செய்யறேன், ஓபன் பண்ணி வெயிட் பண்ணிக்கிறோம். ஸோ இதையும் கிளிக் பண்றேன். அதே சேம் டைம் ஸோ வெயிட் பண்ணிக்கிறோங்க, இதை கிளிக் பண்றேன். ஸோ இதையும் கிளிக் பண்றேன். சரிதானே? ஸோ அப்படின்னு சொல்லி 3 கிக் என்ன செஞ்சுக்கிறேன், நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிதானே? ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கு பின்னால இப்போ என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, அவங்களோட கிக்கை வந்து நம்ம என்ன செய்வோம், டெஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு, சரிதானே, செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ அவங்களோட என்ன செய்வோம், டிஸ்கிரிப்ஷனை வந்து அப்படியே காப்பி பண்ணுவோம். சரிதானே? ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க, அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து கூட தான் போட்டிருக்காரு. ஹலோ, மை நேம் இஸ் ப்ரோ, ஐ எம் சீனியர் ஃபண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் வித் லவ் எக்ஸசைஸ் உதர தேவை ப்ரோ. இதை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ மற்ற 2 கிக்கு நம்ம வேற கிக்கு ஓப்பன் பண்ணுவோம், வெயிட் பண்ணிக்கிறோம், லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகி கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வேற கொஞ்சம் சேர்ப்போம். சரிதானே? டோட்டலாக லோட் ஆகி வரட்டும். நம்ம ஓகே, இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பூஸ்ட் யுவர் வெப்சைட். ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, டிஸ்கிரிப்ஷனை வந்து ஷோட்டை தான் போட்டு ஸ்கில்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம மற்ற இதை கிக் ஓப்பன் பண்ணி பார்த்தா சரி. ஓகே, நம்ம வேற கிக் வந்து எடுப்போம். சரிதானே?
ஓகே, நம்ம வேற கிக்னு சொல்லி சொன்னா இதுல எனக்கு விளங்குது டிஸ்கிரிப்ஷன். சம்டைம் உங்களுக்கு விளங்கல் நம்ம எஸ்சிஓ செய்யப்படும் தானே. ஸோ எஸ்சிஓ செய்யறது கட்டாயம் முக்கியமானது. நம்ம போன கிளாஸ்ல பார்த்த மாதிரி என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா பிளே டிசைன்ல வந்து நம்ம இதை எடுப்போம். ஓகே, பிளே டிசைன்லேயே வந்து நம்ம எடுப்போம். ஸோ இதுல வந்து நம்ம எடுத்தது பின்னால சரிதானே. ஓகே, இப்போ என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நம்ம பிளே டிசைன்ல என்ன செய்ய போறோம், அதில் தான் மேக் பண்ண போறோம். இப்போதைக்கு நான் வந்து 2 கிக்கை வந்து ஓப்பன் பண்றேன். இதையும் ஓப்பன் பண்றேன். யா, இதையும் ஓப்பன் பண்றேன். சரிதானே. ஓகே, இப்போ என்ன செய்வோம், இவங்க டிஸ்கிரிப்ஷனை வந்து அப்படியே காப்பி பண்ணுவோம். சரியா, இவங்க டிஸ்கிரிப்ஷன் அப்படியே வெயிட் பண்ணிக்கலாம், அப்படியே காப்பி பண்ணுவோம். ஸோ இவங்களோட டிஸ்கிரிப்ஷன் அப்படியே காப்பி பண்ணுவோம். சரிதானே. அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா வேர்ட்ல வந்து பேஸ்ட் பண்றேன். சரியா. ஓகே, வேர்ட்ல வந்து பேஸ்ட் பண்றேன். ஓகே, வெயிட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் என்ன செய்வோம், காப்பி பண்ணுவோம். டோட்டலா வந்து அவ்வளவுதான். ஓகே, இப்ப ரெண்டாவது கிக் என்ன செய்யும், ரெண்டாவது கிக்ல வந்து பிளேயரை வந்து அப்படியே காப்பி பண்ணுவோம் டிஸ்கிரிப்ஷனை. ஸோ வெயிட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஓகே, இதுல என்ன செய்யறேன், அப்படியே காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு வேர்ட்ல வந்து என்ன செய்யறேன், பேஸ்ட் பண்ண போக முதல் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இங்க மார்க் பண்ணி கொள்றேன் கிக் 1 என்று சொல்லி. ஸோ கிக் 1 என்று சொல்லி இங்க மார்க் பண்ணிட்டு சரிதானே. ஸோ இங்க வந்து கிக் 2 என்று சொல்லி மார்க் பண்ணி கொள்றேன். சரியா. ஓகே, இப்போ என்ன செய்யறேன், இங்க பேஸ்ட் பண்றேன். சரிதானே. ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கோம் சொல்லி சொன்னா 2 கிக் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிறோம். சரிதானே. ஓகே, இங்க 3 எடுத்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக வேண்டி 2 கிக் என்ன செய்யணும், ஓப்பன் பண்ணிக்கணும். சரியா. ஓகே, இப்ப நான் மூணாவது ஸ்டெப்ஸ் வந்து பாருங்க. சரியா, மூணாவது ஸ்டெப்ஸ் வந்து இப்ப கிக் 3 சரியானே. அதாவது கிக் 3 என்று சொல்றது நம்மட கிக் ரைட்டா. நம்மட கிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம், டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுத போறோம். சரிதானே. ஓகே, வெயிட் பண்ணிக்கணும். ஓகே, இப்ப முதலாவது என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா சரியா. முதலாவது என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா முதலாவது இருக்க கிக் வந்து சும்மா டிஸ்கிரிப்ஷனை வந்து செக் பண்ணி பாருங்க. அபவுட் திஸ் கிக். ஸோ இது கட்டாயம் வந்து எல்லா கிக்லயும் வரும். சரிதானே. அப்ப நம்ம என்ன செய்வோம், இதை அப்படியே காப்பி பண்ணுவோம். சரிதானே. காப்பி பண்ணிட்டு இங்க வந்து என்ன செய்வோம், பேஸ்ட் பண்ணுவோம். சரியா. ஓகே, அபவுட் திஸ் கிக். ஓகே, ஓகே, ரெண்டாவது ரீட் பண்ணுவோம். ஹலோ, வெல்கம் டு மை கிக். ப்ளீஸ் கண்டக்ட் மீ பெஸ்ட் ஃபார் 6 hours service to make sure my expertise need a fast and turn around looking for style. ஸோ இது ரீட் பண்ணி பாருங்க. வை ப்ரொஃபஷனலி டிசைன் ஃபிளேயர் சம்திங். சரிதானே. சரி, ஓகே, வேற ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து இது. சரிதானே. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கிக் எடுப்போம். இது எடுத்தோம். வெல்கம் டு மை கிக். திஸ் கிக் is waiting for you. I will design professional creative, unique, cooperative, stylish, branding, creativity, colorful flair or poster for your business in your order. Sriya, I will provide you delivery in just 24 hours. சரிதானே. ஸோ இதுல இவர இது வந்து கொஞ்சம் அழகா இருக்கு. இது என்ன செய்யறேன், இது அப்படியே காப்பி பண்றேன். சரியா. இந்த சென்டென்ஸை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க வந்து என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா பேஸ்ட் பண்றேன். சரிதானே. வெல்கம் டு மை கிக், திஸ் கிக் வெயிட்டிங் ஃபார் யூ. இந்த சென்டென்ஸ் அழகா மேல கொஞ்சம் இதா இருக்கு. சரிதானே. ஓகே, இப்ப அடுத்தது பார்ப்போம். ஐ வில் டிசைன். இதுல வந்து பாருங்க, லுக்கிங் ஃபார் ஆர்டிஸ்ட் என்டர்பிரைனர் யூ விசன் வித்வுட் ஸ்ட்ரெஸ் பை யூ நீட் ப்ரொஃபஷனல் டிசைன்ஸ் பிளேயர் ப்ரொஃபஷனல் பேசிக்லி ப்ரொமோட்டிங் த்ரூ ஹெல்ப் ஸ்மால் சம்திங். சரியா. ஓகே, இப்போ என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா இதுல வந்து பெஸ்ட் பேராகிராஃப் அப்படி ஒன்று செய்யறேன், காப்பி பண்றேன். சரியா. ஓகே, இது அப்படி ஒன்று செய்யறேன்னு சொல்லி சொன்னா இது அப்படியே காப்பி பண்றேன். வெயிட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இதுல வந்து நீட் ஃபாஸ்ட் லுக், இது அப்படியே காப்பி பண்ணும். சரியா. இந்த லுக்கிங்ல இருந்து இது அப்படியே பேசிக்லி ஐ கேன் டூ யூ பெர்ஃபெக்ட்லி ப்ரோமோட்டிங். ஸோ
இது அப்படி என்ன செய்யறோம், காப்பி பண்றேன். சரியா? ஓகே, இப்போ அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க வந்து என்ன செய்யறேன், பேஸ்ட் பண்றேன். சரிதானே? ஓகே, இங்க வந்து பேஸ்ட் பண்றேன். லுக்கிங் ஃபார் யூ, இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். சரிதானே? டிசைன் எஃபெக்டிவ். ஓகே, இப்போ என்ன செய்வோம், இப்போ அடுத்தது வந்து கீழுக்கு பெருசா ஒண்ணுமே தேவையில்லை. ஓகே, அப்போ அதை அப்படி விட்டுடுவோம். ஓகே, அடுத்த what kind of flare poster you will get in this gig? Eye catching, அதே மாதிரி மாடர்ன் ட்ரைகிராஃபி, வெல் ஆர்கனைஸ்ட், பிரிண்ட் ப்ரிப்பேர்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி இந்த கிக்ல நீங்க என்ன எடுப்பீங்கன்னு சொல்லி இவர் என்ன செய்யாரு சொல்லிக்க. சரியா? ஓகே, இப்போ ரெண்டாவது கிக் பார்ப்போம். மை கிக் இன்க்ளூட்ஸ், ஸோ மை கிக் இன்க்ளூட்ஸ் ஃபிளேயர், போஸ்டர், போஸ்ட் கார்ட், கெட்லாக், அதே மாதிரி லீஃப்லெட்ஸ், மெனு. அதே மாதிரி இவர் மென்ஷன் பண்ணிக்காரு, what do you get from working with me, professional design. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இதை அப்படியே என்ன செய்வோம், மிஸ்டேக்கு இதை போடுவோம். சரிதானே? மை கிக் இன்க்ளூட்ஸ்ன்னு சொல்லி இதை போடுவோம். சரியா? ஸோ இதுல வந்து நம்ம இந்த மெனு செய்ய மாட்டோம். இதே அப்படியே மற்ற சைஸ் அப்படியே நம்ம என்ன செய்வோம், ப்ரொவைட் பண்ணோம். சரிதானே? ஓகே, அப்போ நான் இதை என்ன செய்யணும், பேஸ்ட் பண்றேன் இங்கே. ஓகே, இப்போ அடுத்தது இதுல பார்ப்போம் வந்து what kind of players poster will get this eye catching. ஸோ இதை அப்படி காப்பி பண்ணுவோம். சரியா? இதுல வந்து நம்ம சோர்ஸ் ஃபைல் என்ன செய்ய மாட்டோம், ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்றேன். சரிதானே? காப்பி பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுக்கு முதல்ல என்ன செய்வோம், அதாவது இதை வந்து ரெண்டா பேஸ்ட் பண்ணுவோம். சரியானே? ஓகே, அப்ப இது சரி. இப்ப அடுத்த இதை பார்ப்போம். மைக்கிக்கு இது ஓகே, இதுவும் ஓகே. அடுத்தது வந்து why I am different from other sellers, அதாவது மற்ற செல்லர்ஸை விட நான் வந்து ஏன் கொஞ்சம் பெட்டர் என்று சொல்லி சொல்றாரு. இதுல பார்த்தா I can provide super fast delivery with quality and quality. I research my clients branding before. இது கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்கு. இதையும் அப்படி என்ன செய்வோம், காப்பி பண்ணுவோம். ஓகே, காப்பி பண்ணிட்டு இங்க வந்து என்ன செய்யறேன், பேஸ்ட் பண்றேன். ஓகே, சரிதானே? ஓகே, அப்ப நம்ம என்ன செஞ்சிடும், ரெண்டு கிக்கை மிக்ஸ் பண்ணி, ரெண்டு கிக்கிற டிஸ்கிரிப்ஷனை மிக்ஸ் பண்ணி ஒரு கிக் என்ன செஞ்சிட்டோம், எடுத்துக்கிறோம். சரிதானே? ஸோ லாஸ்டா வந்து முடியணும். ஸோ அதுக்கு நம்ம விசிட் மை போர்ட்ஃபோலியோ இதுல கிக்க பார்ப்போம் லாஸ்டா எப்படி முடிச்சியான்னு சொல்லி. ஸோ இது ஓப்பன் பண்ணுவோம். லாஸ்டா வந்து எவ்ரிதிங் டிசைன். ஓகே, இது அப்படியே காப்பி பண்ணிட்டு ஓகே, தேங்க்யூ சொல்லி காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். சரிதானே? ஓகே, இங்கே பேஸ்ட் பண்ணிருந்தா இங்க வந்து நேமை வந்து உங்களோட நேமை போட்டுக்கொள்ளுவோம். சரிதானே? உங்களோட நேமை வந்து போட்டுக்கொள்ளுவோம். சரிதானே? ஓகே, இப்போ நான் வந்து என்ன இடத்த வந்து என்ன செய்வேன், போட்டுக்கொள்றேன். சரியா? ஓகே, அப்ப இப்படித்தான் என்ன செய்யறது, டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க நான் மேக்சிமம் உங்களுக்கு 2 டிஸ்கிரிப்ஷன் எடுத்தேன். நீங்க வந்து ஒரு 4 கிக் ஓபன் பண்ணி ஒரு ஐடியா ஒன்று எடுத்து நான் சொன்ன மெதட்ல என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, டிஸ்கிரிப்ஷனை வந்து கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி நீங்க கலெக்ட் பண்ற டைம்ல உங்களுக்கு என்ன செய்யாது, காப்பிரைட் வந்து வராது. விளையாட்டா அப்படி இல்லாம நீங்க ஒரு கிக் ஓபன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனை மட்டும் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும், காப்பிரைட் வந்து இஷ்யூ ஆகும். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா இந்த மெத்தட்டை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஓன் ஈகான டிஸ்கிரிப்ஷன் நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இதான் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கிக் 3. இது நம்ம டிஸ்கிரிப்ஷன் about this gig, welcome to my gig, this gig is waiting for you. அதே சேம் டைம் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அது பின்னால வந்து நீங்க என்ன எடுக்க போறீங்க, அதுக்கு பின்னால வந்து உங்களோட கிக்ல என்ன இன்க்ளூட் ஆக இருக்க போகுது. அதே சேம் டைம் வந்து
நீங்க என்ன சாய்ஸ் பண்ணணும் என்று சொல்லி போட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், டிஸ்கிரிப்ஷனை வந்து எட் பண்ணிக்கிறோம். சரிதானே? ஸோ இப்படிதான் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் வந்து எடுக்கிற மெத்தட். நீங்க ஒன்று ஓனா எழுதாட்டி நீங்க ChatGPT யூஸ் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு 4 கீக்கு ஓப்பன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனை வந்து ஒரு கொலாபரேட் பண்ணி எடுக்கலாம். ரைட்டானே? ஓகே, இப்போ என்ன செஞ்சுட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனை வந்து எடுத்துட்டோம். ஓகே, இப்ப அடுத்தது பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம போன கிளாஸ்ல வந்து அமேசிங் பிளேயர், அதாவது நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம், இதுதான் நம்மட என்ன ஒரு லோ காம்படிஷனான டைட்டில். ரைட்டா? நம்ம போன கிளாஸ்ல என்ன செஞ்சோம், ஃபைன் பண்ணினோம். ஸோ யாபகம் தெரியும் அவங்களுக்கு, எனக்கு யாபகம் இருக்கு. நம்ம போன கிளாஸ்ல என்ன செஞ்சோம், ஒரு லோ காம்படிஷன் டைட்டில் எடுக்கிறதுக்காக நம்ம ஃபைன் பண்ணின கீவேர்ட் விளையாண்டு சொல்லி நான் போன கிளாஸ்ல வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். சரியா? ஓகே, இப்ப பெஸ்டியோ செய்யற மெத்தட்டை பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? இப்ப இதான கூட லோ காம்படிஷனான கீவேர்ட் டைட்டில் விளையாண்டானே, இதான் வந்து உங்களோட லோ காம்படிஷனான கீவேர்ட் n பிளஸ் உங்களோட டைட்டில் விளையாண்டானே. இப்ப இதான கூட லோ காம்படிஷனான கீவேர்ட் n பிளஸ் n டைட்டில். சரியா? ஓகே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளோட டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து SEO செய்ய போறோம் முதலாவது. சரியா? ஓகே, இப்ப நீங்க செய்யணும் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த வேர்ட் அப்படியோ காப்பி பண்ணிக்கொள்ளும். சரிதானே? இந்த வேர்ட் அப்படியோ காப்பி பண்ணிட்டு இந்த வேர்ட் தான் ரொம்பவே முக்கியமானது. ரைட்டானே? ஸோ ஓகே, இப்ப இந்த வேர்ட் அப்படியோ காப்பி பண்ணிட்டு உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா 3 பாடா வந்து டிவைட் பண்ணுங்க. சரிதானே? 3 பாடா வந்து டிவைட் பண்ணுங்க. சரிதானே? ஓகே, இப்போதைக்கு நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா 3 பாடா டிவைட் பண்ணேன். ஸோ நான் இவ்வளோத்தையும் வந்து ஒரு பேராகிராஃப் பண்ணி செய்றேன். இவ்வளோத்தையும் வந்து தனி ஒரு பேராகிராஃபா என்ன செய்றேன், சாய்ஸ் பண்ணிக்கொள்றேன். சரியா? ஓகே, இவ்வளவு தனியா ஒரு பேராகிராஃப். அடுத்தது வந்து இல்ல, நான் இதையும் சேர்த்து ஒரு பாட், அதாவது இவ்வளவு வந்து ஒரு பாட். சரிதானே? இது வந்து 2வது பாட். ஸோ அதுக்கு நான் வேற கலர்ஸ் கொடுத்து கொள்றேன். சரியா? அதே சேம் டைம் இவ்வளவு வந்து இன்னொரு பாட். சரியா? அப்ப நீங்க உங்களோட டிஸ்கிரிப்ஷனை வந்து SEO செய்ய முதல் 3 பாடா டிவைட் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே, நான் செஞ்சுட்டேன், 3 பாடா டிவைட் பண்ணிட்டேன். சரிதானே? டிவைட் பண்ணதுக்கு பின்னால நல்லா விளங்கணுமா, டிவைட் பண்ணதுக்கு பின்னால உங்களோட லோ காம்படிஷன் டைட்டில நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அமேசிங் பிளேயர் டிசைன் அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு உங்களோட 3 பார்ட்லையும், சரியா, உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து 3 பார்ட்லையும் உங்களோட மீனிங் வந்து உடையாத மாதிரி, அதாவது மீனிங் வந்து சேஞ்ச் ஆகாத மாதிரி உங்களோட டிஸ்கிரிப்ஷன், அதாவது லோ காம்படிஷனான டைட்டில் என்ன செய்யுங்க, அந்த கீவேர்டை வந்து டிஸ்கிரிப்ஷன் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க எட் பண்ணுங்க. ஓகே, இப்போ எட் பண்ணி வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு நான் வந்து லுக்கிங் ஃபார் an artist who can interpret why you need professional design player. யா, ப்ரொஃபஷனலி இடத்த வந்து நான் என்ன செய்யறேன்னு சொல்லுவேன், அதை பேஸ்ட் பண்றேன். சரியானே? ஸோ அமேசிங் வெயிட் பண்ணிக்கணும். ப்ரொஃபஷனலி யா இடத்த வந்து அப்படி டிலீட் பண்றேன். டிசைனை வந்து டிலீட் பண்ணிட்டு ப்ரொஃபஷனலி அமேசிங் பிளேயர் டிசைன். சரியா? ப்ரொஃபஷனலி அமேசிங் டிசைன். ஸோ இது அப்படி என்ன செய்யறேன், உங்களுக்கு இதில் காட்டிக்கொள்றேன். சரிதானே? ப்ரொஃபஷனலி அமேசிங் looking for artists who can interpret your vision with why you need a professionally amazing player design poster about your business. Basically, I can do
டைப் ஆஃப் வித் எண்ட் இன் எவர் பிஸ்னஸ் பெர்ஃபெக்ட். ஓகே, அப்போ இந்த பேராகிராஃப்ல வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்மளோட லோ காம்படிஷனான டைட்டில வந்து ஹெட் பண்ணிட்டோம். சரிதானே? இது முதலாவது இடம். சரியா? இப்ப ரெண்டாவது மை இன்க்ளூட் சர்வீஸ்ல என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா, அதே மாதிரி நம்மட இதை ஹெட் பண்ணுவோம். அமேசிங் பிளேயர்ஸ், இதுல வந்து எஸ் டிலீட் பண்ணிட்டு பிளேயர் டிசைன். சரிதானே? ஓகே, அப்ப நம்ம இதே மாதிரி என்ன செஞ்சிட்டோம், ஹெட் பண்ணிட்டோம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டிடலாம், ஹெட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ என்ன செஞ்சிட்டேன், அதையும் ஹெட் பண்ணிட்டேன். சரியா? ஓகே, இப்போ மூணாவது பார்ட் வை ஐ கேன் டிஃப்ரெண்ட் அதர் செல்லர்ஸ். ஸோ இதுல நம்ம என்ன செய்யணும், ஹெட் பண்ணணும். ஸோ இவிடத்தை வந்து நான் ஹெட் பண்ணிக்கொள்றேன். இது அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ண என்ன செய்யணும்னு சொன்னா, இவிடத்தை வந்து கட்டிட்டு இவிடத்தை ஐ கேன் ப்ரொவைட் சூப்பர் ஃபாஸ்ட் டெலிவரி. அதே சேம் டைம் இவிடத்தை நான் போடுறேன் ஐ கேன் டு design amazing play design quickly. சரிதானே? ஓகே, அப்ப இதே மாதிரி செய்யறேன் நான் உங்களுக்கு. அத வந்து ஓகே, இந்த கலர்ஸை வந்து விளங்கு நினைக்கிறேன். நான் வந்து பண்ணிக்கணும். ஓகே, இப்ப பாருங்க, உங்களோட ஃபெஸ்டிவ் செஞ்சு சின்னன் என்ன செஞ்சேன், நம்ம வந்து எப்படி வந்து டிஸ்கிரிப்ஷன் எடுக்கன்னு சொல்லி பார்த்தோம். சரியான? அதுக்கு பின்னால நம்ம டிஸ்கிரிப்ஷன் எடுத்ததுக்கு பின்னால நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னது, எஸ்சிஓ செய்ய முதல் நீங்க என்ன செய்யணும், எஸ்சிஓ செய்ய முதல் உங்களோட கிக்கிற டிஸ்கிரிப்ஷனை வந்து 3 பார்டா நீங்க என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். சரிதானே? டிவைட் பண்ணதுக்கு பின்னால உங்களோட லோ காம்படிஷனான உங்களோட கீவேர்டு அந்த டைட்டில் என்ன செய்யணும், உங்களோட 3 பார்ட்லயும் நீங்க மீனிங் வந்து சேஞ்ச் ஆகாத மாதிரி நீங்க என்ன செய்யணும், ஹெட் பண்ணணும். சரியா? இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நான் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த முதலாவது பேராகிராஃப்லையும் ஹெட் பண்ணிக்கிறேன், இந்த ரெண்டாவது பேராவிலையும் ஹெட் பண்ணிக்கிறேன். அதே சேம் டைம் இந்த மூணாவது பேராவில என்ன செஞ்சுக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனை வந்து நான் ஹெட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த லோ காம்படிஷன் டைட்டில் என்ன செஞ்சுக்கிறேன், நான் இப்ப ஹெட் பண்ணிக்கிறேன். சரிதானே? ஸோ இப்படித்தான் நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து எஸ்சிஓ செய்யற மெத்தட். இது கிளியர் தானே உங்களுக்கு? செட்ல இன்ஃபார்ம் பண்ணி இது கிளியர்னு சொல்லி. ஓகே, இப்ப அடுத்தது வந்து சரிதானே? ஓகே, இப்ப வெயிட் பண்ணிக்கணும். இப்ப அடுத்தது இமேஜுக்கு எப்படி எஸ்சிஓ செய்யறது சரிதானே? ஓகே, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் நான் இதுல வந்து என்ன செய்யறேன், 3 இமேஜை வந்து எடுத்துக்கொள்றேன். 2 3 யா, சரிதானே? ஓகே, இப்ப இதுதானே இந்த இமேஜ். சரிதானே? சோ இப்ப இந்த இமேஜுக்கு எப்படி எஸ்சிஓ செய்யறேன்னு சொல்லி சொன்னா, இந்த இமேஜுக்கு எல்லாம் எப்படி எஸ்சிஓ செய்யறேன்னு சொல்லி சொன்னா, இதுல ரீநேம் வந்து நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? சோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல வந்து ப்ரொபோர்ஷன் நம்ம எடிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, இதுல ரீநேமை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ரீநேம் வந்து சேஞ்ச் பண்றேன். நம்மளோட லோ காம்படிஷனான டைட்டில் என்ன, அமேசிங் அமேசிங் பிளேயர் டிசைன். டிசைன் தானே? ஓகே, இது முதலாவது நம்ம இமேஜ். சரியா? அதே சேம் டைம்
ரெண்டாவது ரீநேம் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அமேசிங் பிளேயர் டிசைன் போட்டுட்டு பக்கத்துல டாட் ஒன்று வைங்க. சரியா? ஓகே. ஏன்னு சொல்லி சொன்னா அதே நேம்ல என்ன செய்யலாது, 2 ஃபோல்டரை வந்து நம்ம சேவ் பண்ண இயலாது. ஓகே. இப்போ மூணாவது வந்து நம்ம என்ன செய்வோம், ரீநேம் பண்ணுவோம். அமேசிங் பிளேயர் டிசைன் போட்டுட்டு பக்கத்துல 2 டாட் வைப்போம். சரியா? ஓகே. இப்படித்தான் என்ன செய்யறது, கீவேர்டை வந்து அதாவது நம்ம இமேஜுக்கு எஸ்சிஓ செய்யற மெத்தட். விளங்கிட்டானே? இப்படிதான் முதலாவது அதாவது ரீநேம் பண்ணணும். ரீநேம் பண்றது நம்மட லோ காம்படிஷனான டைட்டில வச்சு. சரிதானே? ஓகே. இது முதலாவது. ஓகே. இப்ப நம்ம டிஸ்கிரிப்ஷன் எடுத்தோம் தானே, அதே மாதிரி நம்ம எஃப்ஏக்யூ கொஸ்டின் எடுக்கணும். விளங்கிட்டா? ஓகே. எஃப்ஏக்யூ கொஸ்டின் சொன்னா ஃப்ரீக்வன்ஸ்லி கொஸ்டின் என்ன ஆன்சர், அதாவது கேள்வியை நம்மளே உருவாக்கி ஆன்சரை நம்மளே ப்ரொவைட் பண்ணணும். அப்ப இதுல உங்களுக்கு விளங்கும் பாருங்க. இதுல வந்து நான் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் எஃப்ஏக்யூ கொஸ்டின். இதுல வந்து அது ஆப்ஷனல் தான், ஆனா அந்த எஃப்ஏக்யூ கொஸ்டின் நம்ம எடுத்து என்ன பாருங்க, எஃப்ஏக்யூ கொஸ்டின் இதுதானே, இந்த எஃப்ஏக்யூ கொஸ்டின் வந்து ஆப்ஷனல் தான், பட் நம்ம அதை எடுத்து எஸ்சிஓ செஞ்சு போட்டோம்னு சொல்லி சொன்னா நம்மளோட கிக் ரேங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து கூடவே இருக்கு. சரிதானே? ஓகே. இப்ப இதுல எஃப்ஏக்யூ கொஸ்டின் எப்படி எடுக்கிறான்னு சொல்லி சொன்னா இதுல வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல எஃப்ஏக்யூ கொஸ்டின் எப்படி எடுக்கணும்னு சொல்லி சொன்னா முதலாவது நீங்க எடுக்கணும், அதாவது கேள்வியை நீங்களே வச்சு உருவாக்கணும். சரிதானே? இதுல நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கேள்வி எப்படி செய்யறேன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நான் கேட்கிறேன், கேன் யூ, ஒண்ணும் இல்லை, நீங்க செய்யற அதாவது உங்களோட லோ காம்படிஷன் டைட்டில் தானே, அதை வச்சு முதலாவது கேள்வி எடுங்க. சரிதானே? எப்படின்னு சொன்ன பாருங்க. கேன் யூ can you design amazing player, can you edit ன்னு கொடுங்க. அடுத்து வந்து can design amazing player design, அதாவது இதுல எப்படி, இதுல மீனிங் எப்படி, அமேசிங் அதாவது ஒரு அட்ராக்டிவான பிளே டிசைன் வந்து உங்களால டிசைன் பண்ண இயலுமா கிளிக் அடிக்கிறோம். இதுல என்ன செஞ்சிடும், நம்ம முதலாவது கீவேர்டை வந்து எட் பண்ணிக்கிறோம். சரியானே? உங்களுக்கு விளங்கும் சொல்லி நான் நினைக்கிறேன். அப்ப நம்ம ஆன்சர் எப்படி ப்ரொவைட் பண்ணுவோம், எஸ் ஐ கேன். விளங்கிட்டேனே? ஓகே. அப்ப நீங்க எஃப்ஏக்யூ கொஸ்டின் எடுக்கிற முதலாவது எப்படி சொன்னா உங்களோட லோ காம்படிஷனான டைட்டில எஸ் அல்லது நோ, எஸ் வர மாதிரி நீங்க என்ன செய்யணும், எஸ் வர மாதிரி ஆன்சரை நீங்க செட் பண்ணுங்க. சரிதானே? அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த மெத்தட்ல வந்து எட் பண்ணிக்கிறேன். சரிதானே? ஓகே. இப்ப நம்ம என்ன செய்வோம், ரெண்டாவது மெத்தட் வந்து இதை பார்ப்போம். இவங்களோட எஃப்ஏக்யூ கொஸ்டின், what information do you need to get my project, I type need a specific, do you unlimited revision, இது அப்படி எடுப்போம். சரிதானே? இது அப்படியோ காப்பி பண்ணும். அதாவது do you offer unlimited revision, I am commit delivery design expectation, do you provide source file, அதை கொடுக்க மாட்டோம். Can you create design different styles, இது எடுப்போம். சரியா? can you design, இது அப்படியோ காப்பி பண்ணுவோம். சரிதானே? ஸோ இது அப்படி எடுத்து நான் பேஸ்ட் பண்ணுவோம். Can you create design different styles? Yes, I can. Various styles including minimalized, model, vintage, corporate base. Yes, I can adapt to various style. இது அப்படியே எடுத்துருவோம். சரியா? ஓகே. இப்போ மூணாவது எஃப்ஏக்யூ கொஸ்டின். மூணாவதுல இருந்து பார்ப்போம். பட் if you need reach what, ஓகே, நம்ம அடுத்த கிக் ஓப்பன் பண்ணி அவட எஃப்ஏக்யூ கொஸ்டினை பார்ப்போம். அவங்களுடைய do you design logo, can you play design post according my given size, இது அப்படியே காப்பி பண்ணுவோம். சரிதானே? இது அப்படியே காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். can you design amazing player according to my given size, so I can design, இவடத்தை வந்து நம்ம போடுவோம் amazing player design.
அமேசிங் ஃபிளேர் DISIN ஓகே அமேசிங் ஃபிளேர் டிசைன் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க அமேசிங் ஃபிளேர் டிசைன் ஹலோ ஓகே இப்ப நம்ம என்ன செஞ்சோம் FAQ கொஸ்டின் வந்து 3 எடுத்துக்கிறோம் சோ இதுல பாருங்க FAQ கொஸ்டின் சரிதானே ஓகே இப்ப இது என்ன செய்யும் நம்ம இதுல 3 எடுத்துக்கிறோம் சரிதானே இந்த 3லயும் நீங்க ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 4 இல்லாட்டி மேக்ஸிமம் 5 எடுங்க சரி நோ இஷ்யூ சரிதானே அதுல எடுக்கிற டைம்ல உங்களோட முதலாவதுலயும் இப்ப நீங்க எத்தனை கொஸ்டின் எடுக்கிறீங்களோ அதுல முதலாவதுலயும் அதே சேம் டைம் நடு கொஸ்டின்லையும் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா உங்களோட முதலாவது கொஸ்டின்லையும் அதே சேம் டைம் லாஸ்ட் கொஸ்டின்ல என்ன செய்யுங்க உங்களோட அந்த லோ காம்படிஷன் டைட்டில வந்து மென்ஷன் பண்ணுங்க சரியா இது என்ன முதலாவது கொஸ்டின் சரிதானே அதே சேம் டைம் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க இது என்ற ரெண்டாவது கொஸ்டின் இது ரெண்டாவது கொஸ்டின் அதே சேம் டைம் இது என்ற மூணாவது கொஸ்டின் சரிதானே சோ இப்ப என்ன செஞ்சிடும் நம்ம 3 கொஸ்டின்லயும் வந்து நம்மளோட லோ காம்படிஷன் டைட்டில் ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்லயும் வந்து எட் பண்ணிக்கிறோம் அப்ப இப்படித்தான் என்ன செய்யறது SEO வந்து செய்யற மெத்தட் விளங்கிட்டா இப்படித்தான் என்ன செய்யணும் நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு SEO செஞ்சுட்டோம் அதே சேம் டைம் நம்மளோட இமேஜுக்கும் வந்து SEO செஞ்சுட்டோம் சரிதானே ஓகே இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தான் அந்த மெத்தட்ல என்ன செஞ்சுக்கொள்ளுங்க உங்க டிஸ்கிரிப்ஷன் டிவைட் பண்ணி உங்களோட அமேசிங் ஃபிளேர் அதாவது உங்களோட லோ காம்படிஷனான டைட்டில வந்து மென்ஷன் பண்ணுங்க 3 தடவை சரிதானே அதுக்கு மேல உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களோட லோ காம்படிஷனான டைட்டில் என்ன செய்ய தேவையில்லை நீங்க மென்ஷன் பண்ணவே தேவையில்லை அப்படி நீங்க மென்ஷன் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம கிக்க பப்ளிஷ் பண்ற டைம்ல உங்களோட அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்கு சரிதானே அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த பாக்ஸ்ல வந்து நீங்க லாஸ்டா பேஸ்ட் பண்ற டைம்ல அவங்க உங்களுக்கு ஒரு அலர்ட் நோட்டிபிகேஷன் தருவாங்க உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வேர்ட் வந்து கூடுதலா இருக்கு சோ இதை நீங்க டிலீட் பண்ணுங்க என்று சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்ப அந்த டைம்ல நம்ம என்ன செய்ய தடமான தேவையில்லை இப்பவே நான் சொன்ன மாதிரி உங்க டிஸ்கிரிப்ஷன்ல 3 இடத்துல என்ன செஞ்சுக்கொள்ளுங்க லோ காம்படிஷன் டைட்டில வந்து மென்ஷன் பண்ணி கொள்ளுங்க சரிதானே இது கிளியர் தானே சோ இப்படித்தான் இமேஜுக்கு SEO செய்யறது உங்களோட டைட்டிலுக்கு SEO செய்யறது
உங்களோட டிஸ்கிரிப்ஷனுக்கும் எஸ்சிஓ செய்யறது, அதே சேம் டைம் உங்களோட எஃப்ஏகே கொஸ்டினுக்கும் இப்படித்தான் எஸ்சிஓ செய்யறது. சரிதானே? ஓகே, இப்ப நீங்க எடுத்து இப்ப அந்த வீடியோ உண்டு, அந்த வீடியோக்கு என்ன செய்யணும், உங்களோட ரீநேமை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? ஸோ இப்படிதான் வந்து எஸ்சிஓ செய்யற ஃபுல் மெத்தட். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டா நினைக்கிறேன் நான். ஓகே, இந்த மெத்தட் நீங்க எஸ்சிஓ செய்யற டைம்ல நம்ம இப்ப எஸ்சிஓ செஞ்சிட்டோம். சரியா? நம்ம அடுத்த கிளாஸ் என்ன செய்ய கிக்க வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ பப்ளிஷ் பண்ற டைம்ல நம்மளோட கிக் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன செய்யும், ரேங்க் ஆகும். அதுல நீங்க என்ன செய்ய வெரி பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியர் தானே? ஓகே, அப்ப நான் உங்களுக்கு இது ஃபுல்லா டோட்டலா கிளியரன்ஸ் நினைக்கிறேன். அப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து இப்படி கிக்க பப்ளிஷ் பண்றது, அதே சேம் டைம் நீங்க ஃபைவர்ல என்ன செய்யணும், ஃபைவர்ல என்ன விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸை வந்து நாளைக்கு பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிக்கொள்வோம். சரியா? ஓகே, அப்ப இதுல இன்னைக்கு படிச்சதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குதா, இன்ஃபார்ம் பண்ணுங்கள. செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்கள. ஓகே, அப்ப யாரும் டவுட் நினைக்கிறேன். ஓகே, அப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிக்கொள்வோம். எப்படி கிக்க வந்து பப்ளிஷ் பண்றேன்னு சொல்லி. ஓகே, அப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிக்கொள்வோம், எப்படி கிக்க பப்ளிஷ் பண்றேன்னு சொல்லி. சரிதானே? ஓகே, அப்ப நான் கிளாஸ் இதோட வந்து என் பண்ணிக்கொள்ளேன். நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிக்கொள்வோம். ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்ண ரெண்டு பேருக்கும் வந்து தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குட் நைட்.